தமிழ்நாடு முன்னோடி மாநிலம்னு நீங்கள் சொல்கிறீங்களே, எப்படி முன்னோடி இதெல்லாம் நீங்கள் வந்து 20 வருஷம் முன்னாலே பண்ணியிருக்க வேண்டாமா? சட்டசபையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள்லாம் 40 வருஷம் பின்தங்கி இருக்கிறீங்க, நாங்கள் 40 வருஷம் முன்னால் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறீங்களே, இதெல்லாம் நீங்கள் 40 வருஷம் முன்னாலே பண்ணியிருக்க வேண்டாமா? 30 வருஷம், ஏன்னா 60 வருஷம் உங்களுக்கு இது திராவிட ஆட்சி தானே நடக்கிறது. அப்போவே நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்க வேண்டாமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இவர் தங்கம் தென்னரசை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹானஸ்ட்டாக அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு. அதாவது பட்ஜெட்டில் வந்து எல்லா தரப்பினரையும் சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறாரு. தன்னுடைய அந்த வருவாய்க்குள்ளே எவ்வளவு பண்ண முடியுமோ அதுக்கு வேண்டிய மாதிரி திட்டங்களெல்லாம் அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஆனால் செயல்படுத்தப்படும் போது தான் நம்மளுக்கு வந்து டவுட் வருது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், திறமையற்ற அமைச்சர்கள் ஓரொரு துறையிலையும் உட்காந்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் மந்திரிகளினுடைய அதே ஒரு மனநிலையை அவங்க பிரதிபலிக்கிறதுனால என்ன ஆகிறது அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த நல்ல நோக்கத்தோடு நீங்கள் திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதனுடைய பலன் மக்களை போய் சேராது அப்படிங்கிறது தான் என்னுடைய இதுக்கு நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன பதில் சொல்ல போகிறாருங்கிறது தெரியல.